ஸ்ரீமாத்ரே நமக. ஸ்ரீ பாலாம்பா சரணம் சரணம் சரணம். எல்லாத்துக்கும் வணக்கம். இந்த பதிவில் சென்னையில் கொரட்டூரில் இருக்கிற ஒரு அற்புதமான திருத்தலத்தை பற்றி தான் பேச போகிறோம். அம்பிகை இருக்கிற இடம் கொரட்டூர் அப்படிங்கிற இடத்துல கண்ணகி நகரில் தாய் வீற்றிருக்கிறாங்க. அம்பிகையோட திருநாமம் ஸ்ரீ பாலாம்பா. ஸ்ரீ பாலாம்பான்னு சொன்னாலும் அங்கே சகல தேவதைகளும் சுயம்பு ரூபமாக கிடைச்ச ஒரு அற்புதமான திருத்தலம் அது. ஸ்ரீ பாலா அப்படின்னு பார்த்தோன்னா, சித்தர்கள் தன்னுடைய சித்த சக்தி அதிகமாகறதுக்கு முதல்ல வழிபாடு செஞ்ச தெய்வமே பாலாம்பிகை தான். பாலாம்பிகையோட வழிபாடு வளர்ந்து தான் அது சிவ வழிபாடாக நிறைவடையும். அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான தெய்வம் தான் ஸ்ரீ பாலாம்பிகா. பாலாம்பிகையை வழிபாடு செய்யும்போது வராகியோட அனுகிரகம் பரிபூரணமாக கிடைக்கும். யாருக்கு குலதெய்வத்தோட ஆசீர்வாதம் பூரணமாக இருக்கோ அவங்க தான் பாலாம்பிகை பக்கமே வருவாங்க. பாலாம்பிகை வழிபாடு செய்கிறவங்களுக்கு ஸ்ரீ வராகியோடைய பூரண ஆசீர்வாதங்களும் அனுகிரகமும் கிடைக்கும். ஏன் அப்படின்னா, ஸ்ரீ வராகியே லலிதா திரிபுர சுந்தரிக்கு சுமதி அப்படிங்கிற பேரில் காவல் காக்கிற பணியை செஞ்சுக்கிட்டு வந்தவங்க. அப்பேற்பட்ட வராகி இங்கே பாலாம்பிகை யார் அப்படின்னா, சின்ன வயசு பாலா திரிபுர சுந்தரி. லலிதைக்கும் பாலைக்கும் வித்தியாசம் பெருசாக கிடையாது. அப்பேற்பட்ட பாலையை தகப்பன் ஸ்தானத்தில் இருந்து பாதுகாக்கிறது ஸ்ரீ வராகி தேவி. அந்த வராகி தேவி இம்மி அளவும் கண் மூடாமல் தன்னுடைய மகளாக பாவிக்கக்கூடிய பாலையை பாதுகாத்துக்கிட்டு வர்றது தான் அவளுடைய முதல் பணி. அப்பேற்பட்ட பாலைக்கு நாம் வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா அந்த வழிபாடு சாட்சாத் வராகிக்கும் போய் சேருங்கிறது தான் கணக்கு. அதனால் பாலையின் வழிபாடு அன்னை வராகிக்கு வழிபாடு, பாலையின் வழிபாடு அன்னை திரிபுர சுந்தரிக்கும் வழிபாடு, பாலையின் வழிபாடு அந்த பரமேஸ்வரனுக்கும் வழிபாடு. அதனால் ஒரே பாலையை வழிபாடு செய்யும் போதே சகல தெய்வங்களே வழிபட்ட புண்ணியம் கிடைக்குங்கிறதால தான் சித்தர்கள் முதல்ல பாலையை வழிபாடு செய்ய சொன்னாங்க. பாலாம்பிகை குழந்தை வடிவமானவள், எதை கேட்டாலும் கொடுக்கக்கூடிய கருணை உள்ளம் கொண்டவள் தான் ஸ்ரீ பாலா திரிபுர சுந்தரி. அப்பேற்பட்ட பாலையோட ஆலயத்திற்கு திருப்பணி உங்களால் முடிஞ்ச உதவியை செய்யுங்க. திருப்பணி அப்படின்னா அதாவது பொருளாகவும் கொடுக்கலாம், இல்லை நீங்கள் நேரில் வந்து ஆலய தூய்மை இந்த மாதிரி சேவையும் செய்யலாம். ஆலயம் எங்கே இருக்குது அப்படின்னா கொரட்டூர், சென்னை கண்ணகி நகரில் இருக்குது. உங்களை தொடர்பு கொள்றதுக்கு நம்பரும் இதிலலாம் ஆட் பண்ணி. பாலையின் வழிபாடு சகல மங்களத்திற்கும் வழிவகுக்கும். இப்பேற்பட்ட அம்பிகை வழிபாடு செய்கிறதுக்கு இந்த சந்நிதிக்கு வாங்க. ஆலயத்தை தொடர்பு கொள்றதுக்கு முகவரியும் தொலைபேசி எண்ணையும் இதோட இணைச்சிருக்கேன். கண்டிப்பாக ஆலயத்துக்கு வாங்க. அங்கே இருக்கிற அம்பிகைக்கு சேவை செஞ்சு மனிதர்களாக பிறந்த பெரும் பயனை அடைங்க. அனைவருக்கும் நன்றி. பாலையின் திருவடிகளே சரணம். ஓம் சக்தி.